ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு தண்ணிய குடிச்ச பாட்டில் நேரா நிக்க முடியாம தள்ளாடுறத தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு தட்டு, டேப், கருப்பு பேப்பர், நல்லா வெயில் அடிக்கிற இடமும் வேணும். ஏன்னா சூரியனோட வெப்பம் இந்த சோதனைக்கு ரொம்ப முக்கியம். கருப்பு பேப்பரை பாட்டில் மேல நல்லா சுத்தி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு தட்டுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி மேல பாட்டில வைங்க. இங்க பாருங்க, இந்த பாட்டில் நேரா நிக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் குலுங்கி குலுங்கி ஆடுது. தண்ணியில நீர்க்குமிழிகள் வர்றதையும் பார்க்கலாம். இதுல இருக்கிற அறிவியல் சுவாரஸ்யமானது. கருப்பு பேப்பர் நிறைய வெப்பத்தை இழுக்குது. பாட்டில் உள்ள இருக்கிற காத்த வெப்பமாக்கி விரிவடைய செய்யுது. விரிவடைஞ்ச காத்து வெளியே வர வழி இல்லாம பாட்டில சாச்சு சாச்சு வெளியே வர முயற்சிக்குது. அதனாலதான் நீர்க்குமிழ்கள் வருது. இந்த சோதனைய நாம திரும்பவும் செய்யலாம். இந்த முறை சில்லுன்னு தண்ணில நினைச்சுக்குவோம். ஏன்னா காத்து குளிர்ச்சியா இல்லைன்னா ஏற்கனவே சூடா விரிவடைஞ்சு இருந்தா அது பாட்டிலுக்கு வெளியே வர முயற்சிக்காது. அதனால சில் தண்ணியில நினைச்சு திரும்ப தண்ணி இருக்கிற தட்டுல வைங்க. பாட்டில் தண்ணிய குடிச்சிட்டு ஆட்டம் போட தொடங்குது. கருப்பு அனைத்து ஒளியையும் சீக்கிரமா இழுத்து கொள்ளுங்கிறதுனால நாம கருப்பு பேப்பரை பயன்படுத்துறோம். அதனால தான் உள்ள இருக்கிற காத்து சீக்கிரமே அதிகமா சூடாகுது. நீங்களும் வெளியே போகும்போது சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக்க வெள்ளை நிற தொப்பிய பயன்படுத்துங்க. இதே சோதனைய திரும்பவும் 3 பாட்டில்ல 3 விதமான கலர் பேப்பரை சுத்தி செஞ்சு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கருப்பு கலர் அதிகமான வெப்பத்தை இழுத்து ஓவரா தள்ளாடி கீழே கூட விழுறத நாம பார்க்கலாம். மத்த 2 கலர்ல பச்சை லேசா ஆட துவங்குது. ஏன்னா பச்சை கலர் ஒளிய மட்டும் இழுக்குது. வெள்ளையோ ரொம்ப கம்மியா வெப்பத்தை முழுசா பிரதிபலிக்கிறதுனால ரொம்ப குறைவான வெப்பத்தையே இழுக்குது. அதனால கொஞ்சமா தான் ஆடுது. அருமையான பரிசோதனை தானே? ஒவ்வொரு கலரும் எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சுதுன்னு பார்த்தோம். வெளிய வெயில்ல இதை செஞ்சு பார்த்து சந்தோஷமா விளையாடுங்க. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தானே? இந்த விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. வெளியே வரும் நீர்க்குமிழ்கள் காற்று குமிழ்களா அல்லது நீராவியா? பச்சை கலரை போல வேற எந்த கலராவது மங்கலாயிடுமா? இந்த முழு சோதனையிலும் தண்ணீரோட பங்கு என்ன? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம்: கரும்பொருள் வெப்ப உட்கவர்தல். ஒரு கரும்பொருளை வெப்பப்படுத்தும் போது அனைத்து கதிர்வீச்சுகளையும் உட்கவரும் தன்மை கொண்டது. இதன் காரணமாக உள்ளிழுக்கும் காற்று மூலக்கூறுகள் வெப்பமடைந்து விரிவடைகிறது. விரிவடையும் மூலக்கூறு பாட்டிலில் அடிப்பக்கம் வழியாக செல்ல முற்படும் போது குமிழ்களை உருவாக்குகிறது. பிற வண்ணங்களின் உட்கவர்திறன் கரும்பொருளின் உட்கவர்திறனை விட குறைவு என்பதையும் அறிந்து கொள்ளலாம்.